தற்போதைய சூழலில் தமிழ் திரைப்படத்துறை மிக சிரமமான ஒரு சூழ்நிலையை அடைந்துள்ளது. அதாவது சில திரைப்படங்கள் 1000 கோடியை எட்டுவதும், சில திரைப்படங்கள் எந்தவிதமான பாதுகாப்பின்றியும் குறைந்தபட்சம் திரையரங்குகளில் வெளியிடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலும் வல்லவன் வாழ்வான் எளியவன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது திரைப்படத்துறை இருக்கிறது. நான் இந்த திரைப்படத்துறையில் இயக்குனராக அறிமுகமாகும்போது சிறிய கலைஞர்கள், சிறிய நட்சத்திரங்கள், நல்ல கதை அம்சமுள்ள அல்லது சமூக சிந்தனை உள்ள அல்லது கிராமப்புற பண்பாடுகளை விளக்குகின்ற சிறிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தன. கரகாட்டக்காரனைப் போலவோ, அன்னக்கிளியைப் போலவோ அல்லது புலன் விசாரணையைப் போலவோ. அப்போது பெரிய பட்ஜெட் படமான கேப்டன் பிரபாகரும் ஓடியது. அதே நேரத்தில் வெளியான சின்னத்தம்பி என்ற திரைப்படமும் ஓடியது. குடும்ப பாங்கான திரைப்படங்களும் ஓடியது. ஆக்ஷன் படங்களும் ஓடியது. ஒரே நேரத்தில் பொங்கல், தீபாவளி போன்ற திரைப்படங்களில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக், பிரபு என அனைத்து நட்சத்திரங்கள் திரைப்படங்கள் கூட ஒரே சமயங்களில் வெளியாகி அனைத்து தயாரிப்பாளர்களும் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திரைப்படத்துறை அப்போது இருந்தது. ஆனால் தற்போது ஒரே திரைப்படம் 1000 திரையரங்கும் 2000 திரையரங்கும் என வெளியிடப்படுவதும், பல திரைப்படங்கள் வெளியிட திரையரங்குகளே கிடைக்காத சூழ்நிலையும் உள்ளது. இதில் யாரை குறை சொல்வது என்று எங்களால் சொல்ல முடியாது. திரையரங்கு உரிமையாளரை கேட்டால் ஆடியன்ஸ் இல்லை, பார்வையாளர்கள் இல்லாததால் காட்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன என்ற சூழ்நிலை. சின்ன திரைப்படங்களை வெளியிடும்போது பல நேரங்களில் எந்த திரைப்படம் எந்த திரையரங்கில் எந்த காட்சியில் நடக்கின்றது என்பதே ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போது ரசிகர்கள் அவர்கள் விரும்புகின்ற அல்லது அவர்களை விரும்புகின்ற வகையில் விளம்பரம் செய்யப்படுகின்ற திரைப்படங்களை நோக்கியே படையெடுக்கின்றார்கள். ஒரு சில படங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறதும், பல திரைப்படங்கள் பார்வையாளர்களை இல்லாமல் காட்சிகள் ரத்து செய்யப்படும் சூழ்நிலை உள்ளதால் எங்களுடைய வாழ்க்கை சிறிது சிரமமான சூழ்நிலையில் உள்ளது. சிறிய திரைப்படங்களை தயாரிப்பதும் வெளியிடுவதும், அதில் பணிபுரிவதும், பணிபுரிந்த ஊதியத்தை பெறுவதில் சிரமமும் என பல சிரமங்களை நாங்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ளோம். எனவே இந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள, இதுவரை எங்கள் சகோதரராக மட்டுமே இருந்த மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய சில வேண்டுகோளை வைக்க விரும்புகின்றோம். அவருக்கு எங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. இந்த 30 ஆண்டு காலத்தில் எங்களுடையவே இணைந்து பணியாற்றியவர். சிறிய திரைப்படங்களும் நடித்தவர், பெரிய திரைப்படங்களும் நடித்தவர், மிக பிரம்மாண்டமான திரைப்படங்களும் நடித்தவர். அவருக்கு எல்லா வகையான திரைப்படங்களின் சிரமங்களும் நன்கு புரியும். எனவே சிறிய வேண்டுகோளாக இதையெல்லாம் ஒரு கட்டமைப்பு செய்து திரைப்படத்துறையை ஒரு கட்டமைப்புக்குள் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ் திரைப்பட வெளியீட்டுக்காக எப்படி நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இருக்கிறதோ அதுபோன்றே தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று ஒன்று இருந்தால், ஒரு அரசின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பாக மாறும்போது தொழிற்சாலை போன்ற ஒரு பாதுகாப்பும் கட்டமைப்பும் ஏற்படும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழ் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற அமைப்பின் மூலம் அனைத்து திரைப்படத்துறையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான வேண்டுகோளாகும்.